பேச்சாளர்களையும் பல பட்டிமன்ற ரசிகர்களையும் கவர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, மல்லிகையில் பூமணக்கும், ஏலக்காயில் விதை மணக்கும், நன்னாரியில் வேர் மணக்கும், லவங்கத்தில் பட்டை மணக்கும், பட்டை இடமெல்லாம் சந்தனம் மணக்கும். இதோ எங்கள் புதுக்கோட்டை ரசிகர்கள் இருந்தாலே பட்டிமன்றம் பட்டையை கிளப்பும் என்ற பெருமைக்குரிய ரசிக பெருமக்களே, சூப்பர். உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த எளிய ஒளி பணிவு கலந்த வணக்கங்கள். பாத்தீங்களா எப்படி தமிழ் சொல்ல பாருங்க, எப்படின்னு அப்படியே வெங்கலமணி அடிச்ச மாதிரி இருக்கா இருக்கா? ஆமா. ஆனா நல்ல மக்கள் அழகா நீங்க கொடுத்திருக்காங்க. புதுக்கோட்டை தாலுகா நெல் அரிசி மொத்த வியாபாரிகள் மற்றும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். என்னங்கம்மா? ஒரே ஒரு வேண்டுகோள். நீங்க ஆண்களா பெண்களா தலைப்பு போடுங்க, பழைய பாடலா புது பாடலான்னு தலைப்பு போடுங்க, கணவனா மனைவியானு போடுங்க, அந்த காலமா இந்த காலமானு போடுங்க, என்ன வேணா போடுங்க, கொஞ்சம் சேர கொஞ்சம் பெருசா போடுங்க. ஏமா பச்சை மணி இல்ல எனக்கா? எனக்கு இல்லம்மா, தனியாவே ஒரு மேடையை போட்டு உட்கார வச்சிடறோம்மா. சேரெல்லாம் அகலமா செய்ய முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் அகல சகலமா திரும்பி உட்காந்துக்குவீங்க. ஆமா, எங்க அண்ணால நான் உண்மையில சொல்றேங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் 2 பேரும் தாங்க வந்ததுல இருந்து பாக்குறேன். என்ன இங்க நீல கலர் சட்டானே, இங்க வெள்ளை கலர் சட்டானே, சிரிப்பும் கை தட்டலும் தாங்க முடியல. ஆமா, பயங்கர கல்யாணம் ஆயிடுச்சானே. அண்ணி இங்க அண்ணி இங்க வீட்டுல இருக்காங்க. நீங்க மட்டும் வந்து ஜாலியா இருக்கீங்க. பொண்டாட்டி வீட்டுல விட்டுட்டு ஏன் வீட்டுல விட்டீங்க? ஏன் காலையில நினைச்சு புள்ளைய கிளப்பணும், காலையில அங்க சமைக்கணும், உங்களுக்கு வீட்டு வேலை எல்லாம் செய்யறதுக்கு வீட்டுல விட்டு இங்க வந்து நீங்க ஜாலியா வந்து பொம்பளை பேசுற கைத்தறி அண்ணனை கேட்டீங்களா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்களாமா? அது எப்படி ஆயிருக்கும்? இந்த மாதிரி பேசுனா அதெல்லாம் ஒரே ஒரு தடவை தான் ஆயிருக்குது. எப்படி பொண்ணு கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்களா? நீங்க வேற வருஷம் கட்டிக்கிட்டு வந்தாங்க. என்ன வருஷம் கட்டிட்டு வந்தாங்க? இல்ல பாவம். ஆனா எனக்கு எங்க அண்ணன் பேசின உடனே, எங்க டோக்கி அண்ணன் பேசின எனக்கே கண்ணுல கண்ணீர் வந்துருச்சுங்க. நாம ஏன் இந்த தலைப்பு எடுத்தோம்? நம்ம அண்ணன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நம்ம இந்த பக்கம் போய் பேசலாமா அப்படின்னு எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. என்னமா அப்படி சொல்றீங்க? ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அவர் நினைக்கும் போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க, என்ன இவ்வளவு மனசு வலி வச்சிருக்காரு, நிகழ்ச்சி முடிஞ்சோடனே வீட்டுக்கு போவாரா, புதுக்கோட்டை சுடுகாட்டுல போய் அப்புறம் வேன் படுத்துவாரா? அங்க வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மை தெரியாது. அவரு ஊருக்கு போய் என் பொண்டாட்டி இப்படி இருப்பா, என் பொண்டாட்டி அப்படி இருப்பா அப்படிங்கிறதுல அந்த அம்மா தேவதை மாதிரி இருக்கும். வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை ஒரு பையன் இருக்கு, அழகா இருக்கும். எங்க அழகா இருக்கான்னு சொன்னா பின்னாடி துரத்தி வந்துருவாங்க, பயப்படுறாரு. இப்படி ஒரு சேனல் வேற ஓடிக்கிட்டு இருக்குதா? ஹீரோயின் மாதிரி இருக்குங்க அந்த அம்மா பொண்ணு. அதுல என்ன பேச்சு? அதானே, நாங்க உழைச்ச உழைப்பு தான் உங்க பட்டுச்சாலை, நாங்க உழைச்ச உழைப்பு தான் உங்க பட்டுச்சாலை. இப்படியே ஆணவ